Good morning, students. இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்கனைசேஷன்ஸ் ஃபெசிலிட்டேட்டிங் பிஸ்னஸ். ரைட்டா, பிஸ்னஸ்க்கு என்னென்ன ஆர்கனைசேஷனாக ஹெல்ப் பண்ணுறாங்க, ரைட்டா, அவங்க வந்து பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு எந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸில் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். ரைட்டா, ஸோ பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேட்டிங் பாடிஸ் ஆர்பிஐ, செபி, தென் சிசிஐ காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, IRDAI, IFCI, SIDBI, SIDBI, then Exim Bank, NABARD. So we will see one by one. Right, so first RBI, so Reserve Bank of India. So RBI is a central bank of India. Central bank means is a bank of all bank. அதுதான் எல்லா பேங்க்குக்கும் வந்து கமர்ஷியல் பேங்க்கையும் கண்ட்ரோல் பண்ணும். It gives instructions to all the bank and it gives it facilitate, it helps to the government also. ஸோ சென்ட்ரல் பேங்க் அப்படின்றது வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, அந்த நம்ம தனியாக ஒரு பேங்க் நேமே இருக்குது. பட் சென்ட்ரல் பேங்க் அப்படின்றது என்ன அப்படின்னா, இங்கே ஆர்பிஐ வந்து இப்போ ஜென்ரலாக வந்து வேர்ல்டு வைடு வந்து சென்ட்ரல் பேங்க்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு பேங்க் வந்து எல்லா கமர்ஷியல் பேங்க்கையும் கண்ட்ரோல் பண்ணும், எல்லா கமர்ஷியல் பேங்க்கும் வந்து வந்து ஹெல்ப் பண்ணும், கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற பேங்க் ஆஃப் ஆல் பேங்காக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சென்ட்ரல் பேங்க். இப்போ இந்தியாவை பொறுத்தவரை சென்ட்ரல் பேங்க்ன்றது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. Right, so it's a height of banking structure of the economy. At the same time இது வந்து ஒரு ரெகுலேட்டரி பாடி என்னென்ன பண்ணணுன்றதும் கொடுக்கும், அதே மாதிரி கவர்னிங் பாடி. ரைட்டா, ஸோ எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி மேனேஜ் பண்ணும். ரைட்டா, ஸோ 1935 April 1 நேஷனலைஸ் 1949. ஸோ ஃபர்ஸ்ட் 1935 எஸ்டாப்ளிஷ் பண்ணி பட் நேஷனலைஸ் பண்ணது 1949. ரைட்டா, ஸோ RBI is done in accord to the RBI Act by the government. ஸோ இதில் கவர்மெண்ட், இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் தான் சூஸ் பண்ணுவாங்க. ரைட்டா, ஸோ ஆர்பிஐ வந்து ஒரு சென்ட்ரல் பேங்க். சென்ட்ரல் பேங்க்ன்றது வந்து என்னென்னா, பேங்க் வந்து எல்லா கமர்ஷியல் பேங்க், இந்தியாவில் இருக்க கமர்ஷியல் பேங்க்ஸை ஃபுல்லாக வந்து அதுதான் வந்து அதோட கண்ட்ரோல் தான் எல்லாமே இருக்கும். இங்கே SBI, இந்தியன் பேங்க், எல்லா பேங்க்குமே. ரைட்டா, ஸோ என்னென்ன இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் இஷ்யூவர் ஆஃப் கரன்சி. ஸோ கரன்சியை வந்து சர்க்குலேட் பண்ணும், கரன்சியை வந்து இஷ்யூ பண்ணும். ரைட்டா, மணியை வந்து சர்க்குலேட் பண்ணும். மணியோட டிமாண்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அது ஃபுல்லாக அந்த மானிட்டரி பாலிசிஸ் ஃபுல்லாக அதான் ஃபாலோ பண்ணும். அதாவது issue currency in the country. So print, distribute and declare the flow of currency in the economy. So economic situationsல இந்த சொசைட்டியில் இந்தியா ஃபுல்லாக கரன்சியை வந்து சர்க்குலேட் பண்ணுவோம். அட் பேங்கர் டு த கவர்மெண்ட். முன்னாடி சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் என்ன ஹெல்ப் பண்ணுறதுக்கு பேங்க் வந்து மணி வந்து கொடுக்கும். அட் ஆஸ் எ பேங்கர் டு அதர் பேங்க். ஸோ எல்லா பேங்க்குக்கும் இது வந்து எல்லா கமர்ஷியல் பேங்க்குக்கும் இது ஒரு பேங்க் தான். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆல்சோ சூப்பர்வைஸ் ஆல் அதர் கமர்ஷியல் பேங்க்ஸ் இன் த கண்ட்ரி. ரைட்டா, ஸோ கமர்ஷியல் பேங்க்ன்றது நம்ம ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற பேங்க்ஸ் எல்லாமே கமர்ஷியல் பேங்க் தான். ரைட்டா, அதில் வந்து நேஷனலைஸ்ட் வந்துருக்கு, ப்ரைவேட் இருக்குது. ரைட்டா, ஸோ இட் ப்ரொவைட்ஸ் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு த banks that like short term loans and advances. So suppose in case bank la problem appadina, it gives some short term loans to the bank. அதனால நம்ம சென்ட்ரல் பேங்க்னு சொல்கிறோம். இப்போ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு தனியாக ஒரு பேங்க் நேமே இருக்குது. பட் ஜென்ரலாக வந்து சென்ட்ரல் பேங்க் அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு கண்ட்ரியோட ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஹை ஸ்ட்ரக்சர், அது வந்து தான் எல்லா கமர்ஷியல் பேங்கையும் கண்ட்ரோல் பண்ணும். ரைட்டா, ஸோ அதுதான் அது இப்போ இந்தியாவில் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரைட், தென் ரெகுலேட்டரி ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்னு என்னது? ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்றது ஃபாரின் கரன்சி வந்து மணி கரன்சிக்கு இந்தியன் மணி கன்வெர்ட் பண்ணுறது. இந்தியன் மணியை வந்து ஃபாரின் கன்வெர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாலர் வந்து அரௌண்ட் 75 rupees. ரைட்டா, ஸோ 75 rupees. இந்த ருபியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக டிக்ரீஸ் ஆகிறதுலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணும். ரைட்டா, ஏன்னா பிகாஸ் it leads to the economy. So to maintain the value of the rupee in the global economy, it does so by acting as the custodian of foreign exchange reserves in the country. Right, so அது கண்ட்ரோல் கிரியேட் இந்த எக்கனாமி. ஸோ ஒரு பேங்க் வந்து கஸ்டமர்ஸ்க்கு கிரெடிட் கொடுக்கும், கடன் கொடுக்கும். அந்த கடனை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணும். த பிரைமரி, அதான் பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்பிஐ, த கண்ட்ரோல் கிரெடிட் அண்ட் மணி இன் த மார்க்கெட். ஸோ மணி மார்க்கெட்டில் அது கிரெடிட் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ பேங்க் வந்து ஒரு கஸ்டமர்ஸுக்கோ ஒரு ஆர்கனைசேஷனுக்கோ வந்து ஒரு கிரெடிட் கொடுக்குது அப்படின்னா அந்த எப்படி அந்த கிரெடிட் இருக்கணும், எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கணும், ஃபாலோ பண்ணணும், என்ன ரூல்ஸ்லாம் இருக்குன்றதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைன் பண்ணுறது ஆர்பிஐ தான். ஏட்டா, ஆர்பிஐ வந்து பிஸ்னஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது? ஆர்பிஐ ரோல் இன் பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேஷன். So it huge role in facilitating and promoting business
and trade in the economy. So இது வந்து மெயினா வந்து பிசினஸையும் ட்ரேடையும் ப்ரொமோட் பண்ணுது. What is the difference between business and trade? பிசினஸ்க்கும் ட்ரேடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ பிசினஸ் அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ட்ரேட் இஸ் ஒன் ஆஃப் பார்ட் ஆஃப் பிசினஸ். இப்போ ட்ரேடுன்றது only it involves import and exports of goods and services. குட்ஸ் அண்ட் சர்வீஸை இம்போர்ட் பண்ணுறது எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் தான் ட்ரேட். அதுவே வந்து பிஸ்னஸில் எல்லா ஆக்டிவிட்டியும் இன்வால்வ் ஆகும். இட் இன்கார்பரேட்ஸ் ஆல் தி ஆக்டிவிட்டிஸ். இட் ஃபோக்கஸ் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட். எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஃபோக்கஸ் பண்ணும். ரைட்டா? ஸோ ட்ரேட்ன்றது ஸோ இதில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து யூஸ் ஆகுது. தென் கரன்சி பாலிசி. ஸோ கரன்சி பாலிசி என்ன? கரன்சி பாலிசி மானிட்டரி பாலிசி இது எல்லாமே ஆர்பிஐயோட கண்ட்ரோல் தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ டிமானிட்டைசேஷன் ஆச்சு. இந்த டிமானிட்டைசேஷன் பண்ணுறது எல்லாமே ஆர்பிஐயோட ரெஸ்பான்சிபிள் தான். ஸோ ஆர்பிஐ ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மானிட்டைசேஷன் ஆஃப் எக்கனாமி, கரன்சி பாலிசி. ரைட்டா? ஸோ எக்கனாமியே வந்து பார்த்தீங்கன்னா மணியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஸோ டேரெக்டாகவே இது வந்து ரோல் பண்ணும். ரைட்டா? கவர்மெண்ட் ஃபெசிலிட்டேஷன் பிஸ்னஸ் எக்கனாமியில். ஸோ அதாவது கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணுவாங்க எக்கனாமிக்கு. தென் கிரெடிட் பாலிசி. கிரெடிட்ன்றப்ப சொன்ன ஃபண்டிங் அண்ட் லோன்ஸ். ரைட்? ஸோ ஆர்பிஐ டஸ் ப்ரொவைட் எனி ஃபினான்சிங் டு த பிஸ்னஸ் டைரக்ட்லி. அது டேரெக்டாக பண்ணாது. பட் ஏதோ வச்சு பண்ணுவோம். கமர்ஷியல் பேங்க் கொடுக்குது, அந்த பேங்க் வந்து லோனில் கொடுக்குது, அமௌண்ட் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறது எல்லாமே ஃபுல்லாக ஆர்பிஐயோட பாலிசி பேஸ் பண்ணி தான் இருக்கும். ரைட்டா? ஸோ அதில் வந்து குவான்டிட்டி மெத்தட் இருக்குது, குவாலிட்டேட்டிவ் மெத்தட் இருக்குது. குவான்டிட்டி மெத்தடில் வந்து மெயினாக வந்து எஸ்எல்ஆர் அண்ட் சிஆர்ஆர் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்டா? ரேஷியோஸ் கேன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த ஃபண்ட் அவைலபிள் இன் த பேங்க். எஸ்எல்ஆர் சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அண்ட் ஸ்டாச்சுரரி லிக்விட் ரேஷியோ. கேஷ் ரிசர்வ் ரேஷியோனா என்ன? ஸோ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன். ரைட்டு? ஸோ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் பேங்க் வந்து ஆர்பிஐயோட டோட்டல் ஒரு பர்சன்டேஜ் டோட்டல் டெபாசிட் ஒரு கமர்ஷியல் பேங்க் இருக்குது. அந்த கமர்ஷியல் பேங்க்கோட டோட்டல் டெபாசிட்டில் ஒரு பர்சன்டேஜ் வந்து ஆர்பிஐயோட கரண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கணும். ரைட்டா? அதுக்கு வச்சுருக்கணும். தட் இஸ் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஸோ certain percentage of total bank deposit has to be kept in the current account with RBI. ரைட்டா? ஸ்டாச்சுரரி லிக்விட் ரேஷியோ வந்து கஸ்டமர்ஸுக்கு கிரெடிட் கொடுக்க முன்னாடி, கஸ்டமர்ஸ்க்கு லோன் சாங்ஷன் பண்ண முன்னாடி கமர்ஷியல் பேங்கே அந்த டோட்டல் அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோல்டு ரிசர்வ்ஸாக இருக்கலாம், இல்லை கேஷாக இருக்கலாம், இந்த ஃபார்ம் ஆஃப் கேஷ் ரிசர்வ்ஸ் எல்லாமே ஆர்பிஐ அப்ரூவ் செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணலாம். எதுக்கு? யாருக்கு? கஸ்டமர்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து கமர்ஷியல் பேங்க் வந்து ஆர்பிஐயோட அந்த டோட்டல் டெபாசிட் அமௌண்ட்டில் வந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆர்பிஐயோட கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கணும். ரைட்டா? அதுதான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஸ்டாச்சுரரி லிக்விட் ரேஷியோ வந்து கஸ்டமர்ஸ்க்கு கமர்ஷியல் பேங்க் ஒரு பேங்க் வந்து கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அது வந்து கேஷோ கோல்டோ செக்யூரிட்டின்றது ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இது ஷேர்ஸ்ன்னு சொல்லலாம், பாண்ட்ஸ் எல்லாமே சொல்லலாம். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நிவர்த்திக்கலாம். ரைட்டா? ஸோ இது எஸ்எல்ஆர் அண்ட் சிஆர்ஆர். அதே மாதிரி குவான்டிட்டி மெஷர்ஸ். ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் if the steel industry needs more loans to in advance, right? So then it can relax the norms of such industry and instruct the bank to such available. So suppose qualitative policies, qualitative into quantitative into total accountable thing, directly related to the மானிட்டரி பாலிசி. இது வந்து ரேஷனலைஸ் பண்ணுறது, ரேஷனிங் பண்ணுறது, பப்ளிசிட்டி பண்ணுறது, இது எல்லாமே குவாலிட்டேட்டிவ் தான். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து இது சடனாக தேவைப்படுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும், நார்ம்ஸை ரிலாக்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ திஸ் இஸ் கிரெடிட் பாலிசி, கேஷ் ரிசர்வ், தென் செபி, இதுதான் ஆர்பிஐ. ஸோ ஆர்பிஐ வந்து பிஸ்னஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது? ஒரு ஆர்பிஐனா என்ன? ஆர்பிஐ வந்து அதோட பிஸ்னஸ்க்கு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதா பார்த்தோம். தென் செபி, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ரைட்டா? ஸோ செக்யூரிட்டிஸ் அப்படின்றாவே அது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஆஸ்பெக்ட் சொன்னாங்க, பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட். பிரைமரி மார்க்கெட்னா என்ன அப்படின்னா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து அதோட ஷேர்ஸ் வந்து டேரெக்டாக பப்ளிக்கு வந்து சேல் பண்ணும். அதான் ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் சொல்லுவோம். அதாவது கம்பெனி வந்து டேரெக்டாக பப்ளிக் வந்து ஷேர்ஸை வந்து விற்கிறதுக்கு ப்ராசஸ் பண்ணும். பட் செகண்டரி மார்க்கெட் வந்து என்ன இஸ் ஆர்பிஐ, அதாவது ஆர்பிஐயோட அவர் அப்ரூவோட ஒரு செகண்டரி மார்க்கெட், அதாவது ஃபினான்ஷியல் இன்டர்மீடியட்னு சொல்லுவோம். ஒரு இப்போ வந்து நிஃப்டி, அதே மாதிரி என்எஸ்சி, இது பிஎஸ்சி,
ரைட்டா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, நேஷனல் 50s இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே செகண்டரி மார்க்கெட் தான். அது மீன்ஸ் அதில் வந்து லிஸ்டட் கம்பெனி சொல்லுவோம், லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. தீஸ் ஆர் த கம்பெனிஸ் அப்ரூவ்டு பை த ஆர்பிஐ டு செல் த ஷேர்ஸ் டு த கஸ்டமர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் த கம்பெனி டேரெக்டாக செல் பண்ணாது. கம்பெனி வந்து ஃபினான்ஸ் இன்டர்மீடியேட்ஸ் கொடுத்துருவோம். அந்த மார்க்கெட் தான் செகண்டரி மார்க்கெட். அவங்க தான் வந்து பப்ளிக் வந்து விற்பாங்க. இது வந்து செகண்டரி மார்க்கெட். அது என்எஸ்சி பிஎஸ்சி நேஷனல் இது நிஃப்டி நேஷனல் 50 கம்பெனிஸ். அதே மாதிரி பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து செகண்டரி மார்க்கெட் தான். இது எல்லாமே ஆர்பிஐயோட அப்ரூவ் தான் நடக்கும். ரைட்டா. ஸோ இதான் ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேட் சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா கண்ட்ரோல் தான் எல்லாமே இருக்குது. த ஃபார்மேஷன் ஆஃப் செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா வாஸ் டன் ஆன் இது எல்லா இந்த பிரைமரி மார்க்கெட் எல்லாமே செபியோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். ரைட்டா. ஸோ செபியோட கண்ட்ரோல் இருக்கும். ஸோ திஸ் வாஸ் followed by the establishment of Sebi Act on January 1992, which gave Sebi their powers and functions. The main aim of Sebi was to control and regulate the capital market. கேபிட்டல் மார்க்கெட்னா என்ன? கேபிட்டல் மார்க்கெட் மீன்ஸ் செல்லிங் த ஷேர்ஸ் டு த, அதாவது ஒரு பப்ளிக் வந்து ஒரு கம்பெனி வந்து ஆர்கனைசேஷனோ ஒரு கம்பெனியோ வந்து அதோட ஷேர்ஸை வந்து பப்ளிக்கு விற்றுட்டு அதை வந்து அதோட கேபிட்டலை கெயின் பண்ணும். ரைட்டா. ஷார்ட் டேர்ம் மார்க்கெட், லாங் டேர்ம் மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட். ரைட்டா. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செபியோட ஃபங்க்ஷன் என்ன? ஸோ இது வந்து குவாசி லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன், குவாசி எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன், குவாசி லீகல் ஃபங்க்ஷன். ஸோ குவாசி அப்படின்றது ஜஸ்ட் ஒரு பார்ட் ஆஃப் தான் ஒர்க் ஆகும். ஒரு பார்ட் தான் ஒர்க் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒர்க் ஆகும். பட் டேட்டா ஃபுல்லாக இன்வால்வ் ஆகாது ப்ராப்பர். ஸோ திஸ் இன்க்ளூட் டிராஃப்டிங் லெஜிஸ்லேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கேபிட்டல் மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட் எப்படி இருக்கணுன்றதை ஒரு ப்ராப்பராக லெஜிஸ்லேஷன் பண்ணணும். தென் எக்ஸிக்யூட்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன்லையும் அந்த லெஜிஸ்லேஷனை வந்து இம்ப்ளிமெண்டேஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கும் இது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கும் இது வந்து ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். அட் த சேம் டைம் ஏதாவது ஒரு லீகல் அத்தாரிட்டி டு த கண்டக்டிங் ஹியரிங்ஸ் அண்ட் பாசிங் ரூல்ஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஏன்னா ஒரு லீகலாக ஒரு ஹியரிங் பண்ணுறது, ப்ராப்ளத்தை ஹியர் பண்ணுறது, ரூல் பண்ணுறது, ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையுமே வந்து செபி யூஸ் ஆகும். ஸோ எல்லா பிரைமரி மார்க்கெட்ஸு ஷேர்ஸ் எல்லாமே ஏதோ கண்ட்ரோல் செபி கண்ட்ரோல் தான் இருக்கும். அதில் பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட் இருக்குது. பிரைமரி மார்க்கெட் ஆர்கனைசேஷன் வந்து டைரெக்டாகவே பப்ளிக்கில் வந்து ஷேர்ஸை வந்து விற்பாங்க. பட் இது செகண்டரி மார்க்கெட் வந்து ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேட்ஸ், அதாவது இந்த பிஎஸ்சி அதை ஃபுல்லாமே லிஸ்டட் கம்பெனிஸ். செபி சொல்கிற லிஸ்டட் கம்பெனிஸ் செபி அப்ரூவல் பண்ணுற கம்பெனிஸ் வந்து அவங்க ஷேர்ஸை வந்து பிஎஸ்சிலையோ என்எஸ்சிலையோ வந்து விற்றாங்க அப்படின்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செகண்டரி மார்க்கெட்ன்றது கம்பெனி டேரெக்டாக கஸ்டமர்கிட்ட ரீச் ஆகாது, த்ரூ சம் ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேட் ரீச் ஆகும். ரைட்டா. தென் பவர்ஸ் ஆஃப் செபியோட பவர் என்ன? செபி அப்படின்னாவே டோட்டலாகவே இஸ் ஒன்லி இன்வால்வ் இன் த controlling and regulating the securities market. ஸோ செக்யூரிட்டி வந்து எந்த அளவுக்கு விற்கிறாங்க, ஒரு ஷேரை எப்படி விற்கிறாங்கன்றது எல்லாத்தையுமே வந்து ஃபுல் கண்ட்ரோல் பண்ணுறது செபி தான். இட் ஹேஸ் கண்ட்ரோல் ஆஃப் bylaws ஆஃப் எவ்ரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் த கண்ட்ரி. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தக்கில் அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிஎஸ்சி என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ரைட்டா. ஸோ இன்ஸ்பெக்ட் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் எனி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் டு செக் த ரெகுலேஷன்ஸ். ஸோ அதோட அக்கௌண்ட்ஸ் புக்ஸ் எல்லாத்தையுமே வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இதனால வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான ஃபுல் பவர் இருக்குது. இன்ஸ்பெக்ட் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஃபார் ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேட்ஸ். அதேமாதிரி ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேட்ஸோட அவங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அவங்க டோட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிஸ், அவங்களோட ஃபுல் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் it has full power. Right. So SBI can ask any company to list their shares on more than one stock exchange. So இப்போ வந்து என்எஸ்சியில் வந்து ஒரு கம்பெனி வந்து கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து லிஸ்ட் ஆகுது அப்படின்னா பிஎஸ்சிலையும் லிஸ்ட் ஆகலாம். தட் மீன்ஸ் செபி அந்த பவர் இருக்கு. ரைட்டா. ஸோ செபி பிஸ்னஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது? ஸோ இட் ரெகுலேட் த கேபிட்டல் மார்க்கெட். ஸோ ஒரு மார்க்கெட் ஷேர்ஸை வந்து எப்படி விற்கிறது, எப்படி கஸ்டமர்கிட்ட வந்து விற்கிறது, எந்த ப்ராசஸில் விற்கிறது, எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இது வந்து ரெகுலேட் பண்ணுறதுனால இட் ரெகுலேட் த பிஸ்னஸ். இட் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ் த பிஸ்னஸ். ஸோ செபி ஆல்சோ ஃபெசிலிட்டேட் பப்ளிக் ஆஃபரிங். அதுதான் சச் கம்பெனி பப்ளிக் ஆஃபரிங்ன்றது தான் ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். தட் மீன்ஸ் டேரக்ட்லி பப்ளிக் வந்து ஷேர்ஸை வந்து
விற்கிறது. ரைட்டா? இட்ஸ் ஓவர்சீஸ் இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த டொமஸ்டிக் மார்க்கெட். ஸோ இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இப்போ இது வந்து இது ஆஸ்பெக்ட் பண்ணும். தென் கோஆர்டினேட் வித் கவர்னிங் பாடிஸ் அண்ட் ரெகுலேட்டர் அப்ராட் டு மேக் ப்ராசஸ் சிம்பிளர் அண்ட் சேஃபர். ஸோ இப்போ அதே தான் கவர்னிங் பாடிஸ் அண்ட் ரெகுலேட்டர் பாடிஸ் ஆகும். Then CCI. So first RBI பார்த்தோம், அந்த SEBI பார்த்தோம். That means Reserve Bank of India and Security Exchange Board of India. Reserve Bank of India வந்து totally monetary control. கமர்ஷியல் பேங்க் வந்து கொடுக்குற மானிட்டரிஸ் வந்து எப்படி இருக்கணுன்றது கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி ரெகுலேட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் பேங்க் ஆக்ட் ஆகும். அட் த சேம் டைம் SEBI வந்து என்னன்னா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இஸ் ஒன்லி கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட் த செக்யூரிட்டிஸ். ரைட்டா? ஒரு ஷேர்ஸை வந்து கஸ்டமர் எப்படி விற்கிறது, எந்த மாதிரி போய் ரீச் ஆகுது பப்ளிக்கோ இல்லை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கோ எப்படி ரீச் ஆகுன்றது தான் செபியோட ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராசஸ். ரைட்? அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேர்ஸில் தான் இன்வால்வ் ஆகும் செக்யூரிட்டிஸ். சரியா? ஸோ அதாவது கண்ட்ரோலிங் கவர்னிங் த செக்யூரிட்டிஸ் இந்த மார்க்கெட். அதில் வந்து இப்போ ப்ரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட். ப்ரைமரி மார்க்கெட் வந்து டேரெக்டாக கஸ்டமர்கிட்ட வந்து டேரெக்டாக பப்ளிக்கிட்ட வந்து ஷேர்ஸ் வந்து கம்பெனி விற்கும். இப்போ செகண்டரி மார்க்கெட் வந்து த்ரூ ஃபினான்ஷியல் இன்டர்மீடியட்ஸ் NSE BSE ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வழியாக விற்கிறது. ரைட்டா? ஸோ தென் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ காம்படிஷன் கமிஷன். ரைட்டா? ஸோ காம்படிஷன் கமிஷன் ஒரு பிஸ்னஸ்னாவே அங்கே காம்படிஷன் இருக்கும். ஸோ இந்த காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து அந்த காம்படிஷன் வந்து ஃபேராக இருக்கா அன்ஃபேராக இருக்கா அப்படின்றத என்ஷூர் பண்ணுறதுக்கான கமிஷன் தான் காம்படிஷன் கமிஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா 14th October 2023 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. டோட்டலாக 6 members and chairperson forming the board. Then it ensures there are no unfair காம்படிஷன் ஆக்ட் பேஸ் பண்ணி தான் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்ம் பண்ணாங்க. இட் என்ஷூர்ஸ் தட் தேர் ஆர் நோ அன்ஃபேர் ப்ராக்டிசஸ் இன் த மார்க்கெட் தட் ஹேவ் அ நெகட்டிவ் இம்பாக்ட் ஆன் ஹெல்த்தி காம்படிஷன். ஸோ ஹெல்த்தி காம்படிஷன் தான் அங்கே ஒரு மார்க்கெட்டில் இருக்கும். அந்த ஹெல்த்தி காம்படிஷன் இம்பாக்ட் பண்ணுறதுக்கான ஏதாவது ஒரு ஆஸ்பெக்டோ ஆர் அன்ஃபேர் ப்ராக்டிசஸோ நடந்துச்சு அப்படின்னா அதை ஃபோக்கஸ் பண்ணுறது தான் இந்த கமிஷன் இருக்குது. அண்ட் ஸோ மெயினாக சொல்லணும்னா மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு ஆர்கனைசேஷன், ஒரே ஒரு கம்பெனி தான் அங்கே வந்து மார்க்கெட் வந்து ரூல் பண்ணுறது தான் மோனோபோலிட்டிக் காம்படிஷன். அந்த மாதிரி காம்படிஷன் வந்து இருக்கக்கூடாது. ரைட்டா? ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த CCI. ரைட்டா? ஸோ காம்படிஷன் கமிஷனோட அப்ஜெக்டிவ் என்ன? ஸோ ப்ரிவென்ட் பாலிசிஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் விச் ஹேவ் அன் அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆன் கன்ஸ்ட்ரக்டிவ் காம்படிஷன். ஸோ ஒரு காம்படிஷன், ஒரு எக்கனாமிக்கில் ஒரு காம்படிஷன் சுச்சுவேஷனில் வந்து நெகட்டிவாக எதுவும் நடக்கக்கூடாது, அதாவது ஆப்போசிட்டாக எதுவும் நடக்கக்கூடாது. ஒரு ஃபேர் சுச்சுவேஷன் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் நடக்கக்கூடாது. அதை வந்து என்ஷூர் பண்ணணும். த ப்ரமோட் ஹெல்ப் சஸ்டைன் ஹெல்த்தி காம்படிஷன். மெயினாக காம்படிஷன் தான். லுக் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கஸ்டமர் இன்ட்ரெஸ்ட்டை வந்து அதையும் செக் பண்ணுவோம். தென் கிரியேட் அவேர்னஸ் அண்ட் அட்வொகேட் ஃபார் ஃபேர் காம்படிஷன். ஸோ அவேர்னஸை கிரியேட் பண்ணி ஃபேர் காம்படிஷன் ப்ராக்டிஸுக்காக ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது எல்லாமே இதோட அப்ஜெக்டிவ் தான். அண்ட் ஃபைனலி என்ஷூர் ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் இன் த மார்க்கெட். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அதுவும் இதோட அப்ஜெக்டிவ் தான். That's the role of CCI in the business. ஸோ கஸ்டமருக்கு பெனிஃபிட்ஸ் பண்ணும், அவ்வளோதான். ஏன்னா இப்போ காம்படிஷன் வந்து ஃபேர் காம்படிஷன் அஷ்யூர் பண்ணுறதுனாவே அங்கே வந்து மோனோபோலிஸ்டிக் லெவலில் வந்து ஸ்டாப் பண்ணுறது, காம்படிஷனை வந்து ஸ்டாப் பண்ணுறது. அட் த சேம் டைம் இதோட சம் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து அதோட ரோல் தான். ஸோ அங்கே நம்ம அப்ஜெக்டிவ் பார்க்குறப்ப இதுவும் அதோட அப்ஜெக்டிவ் அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுக்கான இது ரோல் பண்ணும். ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் ஆர் ப்ரமோட்டிங் ஃபேர் காம்படிஷன். Right? So implement the competition practices policies for the competition of the Competition Act. So competition act படி அதோட practices policies வந்து implement பண்ணணும். Right? So and ensure interaction and cooperation with other regulating authorities in the economy. So அப்போ competition வந்து ஃபேராக நடக்கணும்னா இட்ஸ் நாட் மற்ற அத்தாரிட்டிஸையும் அதை வந்து கோஆப்ரேட் பண்ணி போகும். ரைட்டா? ஸோ then one important role of CCI is carry out of advocacy about competition and competition law. So proper recommendations கொடுத்துருக்கோம். ரைட்டா? ஸோ ரோல் ஆஃப் CCI as a business facilitator. ஸோ பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேஷனுக்குள்ளே இது எப்படி வந்து ரோல், இது மெயின் ரோல் என்ன அப்படின்னா, ஸோ எக்கனாமி ட்ரைவ்ஸ் வேர் தேர் ஆர் ஃப்ரீ ட்ரேட் அண்ட் ஃபேர் காம்படிஷன். ஸோ அப்போ ஃப்ரீ ட்ரேட் அதான் ஃபஸ்ட்டு நம்ம அந்த விஜிட்லேயே பார்த்தோம். ட்ரேடுக்கு வந்து இது என்ஷூர் ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட். ஸோ அப்போ இங்கே ஃப்ரீ ட்ரேட் அண்ட் ஃபேர் காம்படிஷன் இன் த மார்க்கெட். ஸோ அன்ஃபேர் காம்படிஷன் ப்ராக்டிசஸ் லைக் மோனோபாலிசிஸ், கார்டல்ஸ். ரைட்டா? மோனோபாலிசிஸ் வந்து சொன்ன மாதிரி மோனோபாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ இருக்குது. இப்போ வந்து ஏர்டெல், வோடஃபோன் ரெண்டுமே இல்லை அப்படின்னா ஜியோ வந்து மோனோபாலி தான். எல்லா கஸ்டமரும் ஜியோ தான் வாங்குவாங்க. ஸோ அப்போ அந்த மோனோபாலி சிச்சுவேஷன் இப்போ ஒன்ஸ் அப்பான் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் நிறைய ஆஃபரிங்ஸ்
நிறைய கம்பெனி ஆஃபர் பண்ணாங்க. டொக்கோமோ, டாடா ஃபோட்டான், இது ஸ்பைஸ், அது நிறைய இருந்துச்சு ரைட்டா. ஐடியா, இப்போ எல்லாமே ஐடியாவும் வோடஃபோனும் மெர்ஜ் ஆயிட்டாங்க. பட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன் கேஸ் ஆஃப் ஏர்டெல் வோடஃபோனோட கஸ்டமர்ஸ் ரேட் ரெடியூஸ் ஆகிட்டாங்க. இப்போ இன்க்ரீஸ் ஆகிடுது, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்காண்டி கஸ்டமர் இல்லை ஒன்லி ஜியோ மட்டும் தான் இருக்கும். மோனோபோலி கண்டிஷன். கார்டல்ஸ்ன்றது என்னன்னா, இப்போ வந்து ஒரு மோனோபோலி சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக இல்லை மார்க்கெட்டை டாமினேட் பண்ணுறதுக்காக ஒரு கம்பெனி வந்து இன்னொன்று கம்பெனியை வந்து கம்பெனிட்ட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறதோ, இல்லை ஒரு இன்னொரு கம்பெனியை வந்து ஸ்டாப் பண்ண வைக்கிறதோ, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதோ, இது எல்லாமே கார்டல்ஸ் தான். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அது வந்து டோட்டலாக ஸ்டாப் பண்ணும். அதாவது ஒரு மெயின் பிஸ்னஸ். அப்போ இது வந்து இப்படி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இட்ஸ் அ ஃப்ரீ அண்ட் ஃபேர் காம்படிஷன் இன் த மார்க்கெட். Right? So that means there will be more than one competitors. That means more than one organization will start the business and producing the same product and will give equal benefits of the product. ஸோ இதெல்லாம் பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேட்டர் தான். பிகாஸ் சிசிஐ ப்ரொடெக்ட்ஸ் சச் பிஸ்னஸ் ஃப்ரம் அன்ஃபேர் காம்படிஷன் அண்ட் அட்வர்ஸ் எஃபெக்ட். இது நெகட்டிவ் எஃபெக்ட் வரக்கூடாது, அவ்வளோதான். ரைட்டா. ஸோ நோ டாமினன்ஸ் ஆஃப் ஃபியூ ஃபிலிம்ஸ் ஆன் த மார்க்கெட். அதாவது 2 பாயிண்ட்லேயும் பார்த்தாச்சு. இந்த கார்டல்ஸ் அண்ட் மோனோபோலிஸ்லேயே பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ கார்டல்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கம்பெனி வந்து இண்டிபெண்ட்டாக எல்லாத்தையும் வந்து மற்ற கம்பெனிஸை வந்து ஸ்டாப் பண்ணுது, இல்லை அதை வந்து மற்ற கம்பெனிஸ் வந்து அக்ரிமெண்ட்டே போட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது ஸ்டாப் பண்ண சொல்லி அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டல்ஸ் தான். ரைட்டா. ஸோ நோ டாமினன்ஸ் ஆஃப் அ ஃபியூ ஃபிலிம்ஸ் ஆஃப் த மார்க்கெட். இது எல்லாமே ரூல். தென் IRDA, insurance regulator and development. So far we have seen 3 organization facilitating the business: RBI, Sebi, CCI. RBI வந்து Reserve Bank of India, Sebi வந்து Security Exchange Bank of India. Security and Securities Exchange. So Securities and Exchange Board of India, right? Right. So okay, so next IRDA. So far we have seen 3 organizations which facilitating the business: RBI, Sebi and CCI. So RBI, Reserve Bank of India; Sebi, Securities and Exchange Board of India; then Competition Commission of India, CCI. 3 பார்த்தாச்சு. ஸோ RBI வந்து மானிட்டரி, சிம்பிளாக சொன்னால் மானிட்டரி கண்ட்ரோல் இன்வால்வ் ஆகும். தட் மீன்ஸ் மானிட்டரி பாலிசிஸ் இன்வால்வ் ஆகும். தென் செபி வந்து ஷேர்ஸ் ஃபுல்லாக செக்யூரிட்டிஸ் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகும். தென் காம்படிஷன் வந்து ஃபேராக இருக்கிறதுக்கு CCI, காம்படிஷன் கமிஷன் ஆக்ட், இது யூஸ் ஆகும். ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் IRDA, Insurance Regulatory and Development Authority of India. ஸோ இங்கே வந்து இன்சூரன்ஸ் ரெகுலேட்டர். ஸோ இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ எல்லா ஆர்கனைசேஷனும் இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இன்சூரன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணுறது ஃபுல்லாமே இதுதான். IRDA இஸ் இண்டிபெண்டன்ட் அண்ட் அட்டானமஸ் ஸ்டாச்சுட்டரி பாடி. ஸோ இட்ஸ் டோட்டலி இண்டிபெண்டன்ட் and autonomous. Right. So it was constituted under the Insurance Regulatory and Development Authority Act, passed 1999. So எல்லாருமே எந்த ஆக்ட் படி உட்காதுன்னு பார்த்துக்கோங்க. ரைட்டா. ஸோ IRDA Act 1999 allowed that the entry of private companies in the insurance sector. ஸோ இன்சூரன்ஸ் செக்டர்லேருந்து ப்ரைவேட் கம்பெனிஸும் இன்வால்வ் ஆகும். இப்போ எல்லா இன்சூரன்ஸும் எல்லா ப்ரைவேட் கம்பெனிஸும் இன்சூரன்ஸ் வச்சுருக்கு. ரைட்டா. ஸோ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் ஃபுல்லாக அலோவ் பண்ணணும். ஃபங்க்ஷன்ஸ்: ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் த பாலிசி ஹோல்டர்ஸ். ஏன்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அப்படின்னு வந்துட்டாவே அது வந்து பாலிசி வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ரைட்டா. ஸோ IRDAI, Insurance Regulatory and Development Authority of India. Right. So in matters such as assigning of policies, nominating members of the policies, insurance interest, all the aspects which control all the aspects in terms of insurance sectors. So assigning a policy, nominating the members to the policy, யாரெல்லாம் நாமினேட் பண்ணணும், அதுக்கு வந்து என்ன இன்ட்ரெஸ்ட், செட்டில்மெண்ட் ஆஃப் கிளைம் எப்படி செட்டில் பண்ணுறது, எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஃபோக்கஸ் பண்ணும். ரைட்டா. ஸோ அண்ட் இட் கிவ்ஸ் சம் கைட்லைன்ஸ் அண்ட் ட்ரைனிங் டு த அப்ராப்ரியேட் கோட் ஆஃப் கண்டக்ட் ஃபார் த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ்.
and intermediaries. So insurance agents எப்படி இருக்கணும், அவங்க intermediaries insurance companiesலாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து full and full கைட் கொடுக்கும். And a code of conduct for loss assessors and surveyors working with the insurance company. So assessors surveyors அந்த இன்சூரன்ஸ் வந்து சர்வே பண்ணுறாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட்டோட ஒரு கார் இருக்குது, அந்த காரை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ இது இவங்களே எந்த மாதிரி கோட் ஆஃப் கண்டக்ட் எதை ஃபாலோ பண்ணணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணுன்றது இது வந்து கொடுக்கும். இன்வெஸ்டிகேஷன்ஸ் அண்ட் ஆடிட் ஆஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இன்டர்மீடியட்ஸ் அண்ட் எல்லாத்துக்கும் எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் இது வந்து ஃபாலோ ஃபங்க்ஷன் பண்ணும். ரெகுலேட்டிங் ரேட்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் டிக்டேட் த மேனர் இன் விச் இன்சூரன்ஸ் கம்பெனி ஹேவ் டு மெயின்டைன் த ரெக்கார்ட்ஸ் அண்ட் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து எப்படிலாம் புக்ஸ் என்னென்ன ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கணும், அதேமாதிரி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும் எல்லாத்தையும் சொல்லுவோம். ரைட்டா? ஸோ these are something திருப்தி சொல்கிறோம். ரைட்டா? ஸோ the role of idea business எப்படி தான் it regulates the insurance industry and creates trust and goodwill in the market. ஸோ ஒரு மார்க்கெட்டில் வந்து குட்வில் ஒரு இன்சூரன்ஸ் ப்ராப்பர் ரெகுலேஷன்ஸ் கொடுத்து, அதாவது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி எப்படிலாம் இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு ரெகுலேட் பண்ணி, அதே மாதிரி ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு குட்வில் ஏற்படும். ரைட்டா? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா IRDAI இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இன்சூரன்ஸ் செக்டர் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இது ரெஸ்பான்சிபிள். அவ்வளோதான். ரைட்டா? தென் SIDBI, ஸோ இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இதில் வந்து எஸ்ன்றது ஸ்மால். ரைட்டா? ஸ்மால் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு இது சொல்லுவோம். ரைட்டா? ஸோ ஸ்மால் பிஸ்னஸ் அண்ட் மைக்ரோ பிஸ்னஸ் செக்டருக்கு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணும். ரைட்டா? ஸோ SDBI மேக்ஸ் யூஸ் ஆஃப் கரண்ட் பேங்கிங் நெட்வொர்க் டு எக்ஸ்டெண்ட் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ். ஸ்மால் பிஸ்னஸுக்கு மைக்ரோ இண்டஸ்ட்ரி செக்டருக்கு வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ், அவங்களுக்கு ஒரு லோனோ அவங்களுக்கு ஒரு கிரெடிட் பண்ணுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இது ப்ரொவைட் பண்ணும். ரைட்டா? ஸோ it provides indirect financial assistance via line of credit, refinancing facilities, billing, discounting. So it gives the indirect financial assistance. So SIDBI, Small Industry Development Bank of India, இது வந்து டோட்டலாக வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்மால் பிஸ்னஸ், மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் இது எல்லாத்துக்குமே வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டிஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ரைட்டா? ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ இதுதான் நம்ம வந்து ஸ்மால் பிஸ்னஸ் சொல்லியாச்சு. அந்த பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து என்னென்ன பண்ணலாம். ரைட்டா? இட் ப்ரொவைட்ஸ் லோன்ஸ் ஆர் அட்வான்ஸ் ஆஃப் ஸ்மால் யூனிட்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ரீடிஸ்கவுண்ட் பில்ஸ் ஆஃப் சச் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆஃபர் ஸ்மால் ஸ்கேல் யூனிட்ஸ் வித் அடிஷ்னல் சர்வீஸ் லைக் லீசிங், ஃபேக்டரிங். ஸோ லீசிங் ஃபேக்டரிஸ் அடிஷ்னல் சர்வீஸாக இது வந்து ஒர்க் பண்ணும். Then it helps small scale industries modernizing the technology for higher efficiency for better products. So small industries, small business, small இது மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃபெசிலிட்டி பண்ணுங்க. அதை டெவலப் பண்ணுறதுக்கு எல்லாரும் பண்ணணும். அப்போ எப்படி டெவலப் பண்ணணும், எஃபிஷியன்சி ஹையர் பண்ணணும், எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ரைட்டா? அதுக்கு வந்து டெக்னாலஜி பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஸோ அப்போ மாடர்னைசிங் த டெக்னாலஜி எஸ்பெஷலி ஹெல்ப் ஆர்கனைசேஷன் அஸ் மகிழா உதயம் நிதி, இது வந்து ஸ்கீம். National Equity Fund, etc. with initial capital softness. These are some schemes. Another scheme la help பண்ணும். ஸோ இதான் SIDBI. ரைட்டா? ஸோ இங்கே வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஸோ ensure that business get the right funding. யார் ஸ்பெசிஃபிக்காக ஸ்மால் பிஸ்னஸ். These roles are customized to suit the size of organization and its business environment. So based on the size of the organization it works. For அதுதான் முன்னாடி வந்து மைக்ரோ இண்டஸ்ட்ரிக்கும் இதுக்கும் ஆகும். ஸோ ரைட் ஃபண்டிங்கை வந்து என்ஷூர் பண்ணும். It has the main importance, right? So the bank has with other institutions and government banking, it can provide credit loans and concession loans, all the facilities, right? So only credit facilities as Sebi provides, SIDBI provides many other of kind assistance. So same thing. Then NABARD rural development தான் NABARD. It is National Bank for Agricultural and Rural Development. So அங்கே மெயினாக இதுதான் ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ இப்போ RBI பார்த்தோம், செபி பார்த்தோம், CII பார்த்தோம், தென் IRDAI பார்த்தோம். இப்போ வந்து NABARD. ஸோ RBI வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, செபி வந்து செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, தென் அது ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டரி கண்ட்ரோல், இது சேல்ஸு, தென் CCI வந்து காம்படிஷன் வந்து ஃபேராக அன்ஃபேராக கணக்குது, தென் IRDAI வந்து இன்சூரன்ஸ் செக்டரை வந்து டெவலப் பண்ணுறது, தென் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து NABARD, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ரைட்டா? ஸோ அங்கேயே உங்களுக்கு அந்த ரூரல் டெவலப்மெண்ட், ரூரல் சயின்ஸ் டெவலப்மெண்ட், அக்ரி டெவலப்மெண்ட்டுக்கு இந்த பேங்க் யூஸ் ஆகும். டெவலப்டு பேங்க் ஃபோக்கஸிங் ப்ரைமர்லி ஆன் த ரூரல் செக்டர் ஆஃப் த கண்ட்ரி.
right? So small industries, cottage industries and any other villages or rural projects, rural side இருக்க எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் இது ஃபோக்கஸ் பண்ணும். ரைட், அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நம்ம வந்து மும்பைக்கு 1982 வந்து இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ரைட், ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? பாலிசி ஃபார் ரூரல் கிரியேட் இன் த கண்ட்ரி, rural development, rural places like small industries, other small aspects of any other industries, cottage industries, any other such village projects எல்லாத்துக்கும் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி it gives provide finance and refinancing facilities to the bank and rural bank, ரைட். அசூர் ரீஜனல் பேங்க், இப்போ ரூரல் பேங்க் வந்து ஐஓபி வந்து ரூரல் பேங்க் தான். பாண்டியன் கிராமம் வந்து சாரி பாண்டிய கிராமம் வந்து ரூரல் பேங்க், ரைட்டா. ஸோ இது எல்லாமே ரூரல் பேங்க்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும். It also helps all regional banks and institutions under its governance with the preparation of their own credit and policies. Right. So it also monitor the implementation such as plans and track their progress. எல்லாமே வந்து அந்த டெக்னாலஜி லெவலா டெவலப், ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரி, ஒரு இது காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, இந்த ரூரல் பிளேசஸ்ல இருக்க எல்லா இண்டஸ்ட்ரீஸும் டெவலப் பண்றதுக்கான ப்ராசஸ் இது வந்து ஹெல்ப் பண்ணும். ரைட்டா. ஸோ RBI in matters such as issuing a license for new banks, opening branches of rural banks, இது எல்லாமே கம்யூனிகேட் பண்ணும் யாரோட? ஆர்பிஐயோட. ஏன்னா ஆர்பிஐ தான் எல்லாத்துக்குமே வந்து சென்ட்ரல் பேங்க். இந்தியாவில் வந்து சென்ட்ரல் பேங்க் வந்து ஆர்பிஐ. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியான்றது தனியாக கமர்ஷியல் பேங்க். ஸோ நம்ம வந்து ஆர்பிஐன்றது சென்ட்ரல் பேங்க். ஒரு எந்த ஒரு கண்ட்ரிலும் சென்ட்ரல் பேங்க்னா அது வந்து இட் கண்ட்ரோல்ஸ் ஆல் த பேங்க்ஸ் இன் த கண்ட்ரி, ரைட். அதான் மீனிங், ரைட். தென் இண்டஸ்ட்ரி ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, IFCI, ரைட்டா. ஸோ இண்டஸ்ட்ரி செக்டருக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணும். The main aim of setting up this development bank was to provide assistance to the industrial sector to meet their medium and long-term financial needs. So industry sector, specific industry sector full use பண்றதுல இதுதான். It is in 1948 start பண்ணாங்க, then converted into a public company in 1993. Right. So Industrial Finance Corporation of India, IFCI. ரைட்டா. ஸோ இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ஸோ ப்ரொவைட் மீடியம் அண்ட் லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் டு இண்டஸ்ட்ரி அண்ட் மேனுஃபேக்சரிங் கன்சர்ன்ஸ். ஸோ இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சரிங் கன்சர்னுக்கு வந்து மீடியம் அண்ட் லாங் டேர்ம் லோனை வந்து லோன் கொடுக்குறது எல்லாமே இதோட தான் மெயின் ஃபங்க்ஷன் தான், ரைட்டா. ஸோ கிராண்டிங் எனி லோன்ஸ், யாருக்கு? மீடியம் அண்ட் லாங் டேர்ம் லோன்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது மட்டும்தான் இதோட ஒர்க், ரைட்டா. அதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து ஸ்மால் பிஸ்னஸை பார்த்தோம், அதே மாதிரி ரூரல் பேங்க்கில் இருக்க ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸையும் பார்த்தோம். அது வந்து ISIDB, இதுக்கடுத்து இது வந்து நம்ம வந்து நபார்டு பேங்க் பார்த்தோம். தென் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், mainly focused on export and imports. It gives some financial assistance to the exporters and importers of the country, right. So the main function of this is simply assisting the importers and the exporters to ensure the fair import and export of the country, right. So country import exportருக்கு வந்து full and full finance assistance கொடுக்கும், right. And it oversees and coordinates the working of other institutions that work in the import and export sector. The ultimate aim is to provide foreign trade activities in the country. So only involved in the import and export 1982 start பண்ணாங்க, ரைட்டா. ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் தான், இட்ஸ் அ ட்ரேட், ரைட்டா. ஸோ இன்வால்வ் இன் ஒன்லி இன் த ட்ரேட் அண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் இந்தியா. அது மீன்ஸ் ஃபினான்ஸ் அண்ட் இட் ஆல்சோ ஃபினான்சஸ் அண்ட் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் த கண்ட்ரிஸ் ஆஃப் அதர் தன் இந்தியா. ஸோ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஒரு பேசிக் திங் தான், எல்லாரும் தெரிஞ்ச தான், ரைட். it leads and highest purchase base as well as அது அங்கே சேம் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ஒரே ஆஸ்பெக்ட்ஸ் தான் இருக்கும். ப்ரொவைடிங் ரீஃபினான்சிங் சர்வீசஸ், எக்ஸிம் ஆல்சோ ப்ரொவைட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு த பிஸ்னஸ் ஜாயினிங் ஜாயிண்ட் வெஞ்சர் இன் அ ஃபாரின் கம்பெனி, ரைட்டா. ஸோ ஒரு ஃபாரின் கம்பெனியோட கொலாபரேஷன் ஜாயிண்டிங் வெஞ்சர் இருந்துச்சு அப்படின்னாவே அதுக்கும் ஃபினான்ஸ் கொடுக்கும், ரைட்டா. தென் ப்ரொவைட் டெக்னிக்கல் அண்ட் அதர் அசிஸ்டன்ஸ் டு த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ். இது நீங்கள் எல்லா ஃபங்க்ஷன்லையும் பார்த்தீங்கன்னாவே இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும், ஏன்னா டெவலப்மெண்ட்டுக்கு அதுதான மெயின் திங், ரைட்டா. ஸோ this and it offers short-term loans or lines of credit to the foreign bank and government, right. Then what is the main importance? So the aim was to improve the quality standard of our import and exports. So import and export ஓட ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி வந்து அது வந்து இம்ப்ரூவ் பண்ணும்,
right? In order to promote export, Exim Bank also has schemes such as production equipment finance program, exporting marketing finance vendor. Some of the programs, some of the process have been done by the import and export bank, right? So these are the things which facilitating the business. These are the organization which facilitate the business. அது நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா just RBI, Sebi, CCI, IRDI, IFCI, then ISDIB, Exim Bank, NABARD Bank. RBI வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மானிட்டரி பாலிசிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுவாங்க. செபி வந்து செக்யூரிட்டிஸ் பேஸ் பண்ணியிருக்கும். செபி செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. தென் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஃபேர்னஸ் ஆஃப் காம்படிஷன் வந்து செக் பண்ணுறது, அன்ஃபேர் இருந்தால் அதை வந்து அவாய்ட் பண்ணணும். தென் SIDBI பார்த்தோம், தட் மீன்ஸ் ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. தென் IRDI இன்சூரன்ஸ் ரெகுலேட்டர்ஸ், இன்சூரன்ஸ் செக்டர் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். தென் இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அது இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணியிருக்கும். தென் NABARD பேங்க் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். எக்ஸிம் பேங்க் வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். So these are the organizations which facilitating the business, right? Thank you.